Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. மோடி அமித்ஷா எடுக்க போகும் முடிவுகள் என்னவா இருக்கும் இந்த டீலிமிட்டேஷன்? இல்ல இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே வந்து பிஜேபி அண்ட் யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து மீடியாவில் நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, முக்கியமாக நேஷனல் மீடியாவில். ஆனால் கடந்த ஒரு மாசமா வந்து ஸ்டாலின் தான் வந்து நேஷனல் மீடியாவுக்கு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீலிமிட்டேஷனோட வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1953ல ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் ஆச்சு. 494 சீட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க 1953ல. அதுக்கப்புறம் செகண்ட் டீலிமிட்டேஷன் 1963ல ஆச்சு. அது 1961 சென்சஸ் படி 494 சீட்ஸ் இருந்ததை 522 எடுத்துட்டு வராங்க. 522. ஆமா. அதே மாதிரி 1973ல தேர்ட் டீலிமிட்டேஷன் ஆகுது. உத்தரப்பிரதேஷ்ல 10,39,000 10,39,000 பேர் வந்து ஒரு தொகுதியில ஆவரேஜா இருந்திருக்காங்க 1971ல. தமிழ்நாட்டுல 10,56,000 இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல அதிகமா இருந்திருக்காங்க. அதாவது நாடாளுமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் 39, ஆவரேஜ் நாடாளுமன்ற தொகுதினா 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது. ஆமா, எல்லாம் சேர்த்தா ஒரு தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில 19 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. 10,56,000 இருந்தது 71ல. இப்போ 19,76,000 வருது. ஓகே. உத்தரப்பிரதேஷ்ல 10,39,000 சம்திங் இருந்தது. இப்போ 29,75,000 இருக்கு. டோட்டல் கான்ஸ்டிட்யூன்சி 543 இருந்தா 80 சீட்ஸ் இருக்குல்ல, அது 91 மாறும். தமிழ்நாட்டோடது 39 31 இறங்கும். அதுவே வந்து 848 இருந்தா 80 சீட்ஸ் வந்து 143 மாறும். பீகார் 40 சீட்ஸ் வந்து 79 மாறும். ராஜஸ்தான் 25 சீட்ஸ் இருக்குது 50 மாறும். டபுளா மாறும். 100% இன்க்ரீஸ். ஓகே. தமிழ்நாடு 39 இருக்கிறது 49 மாறும். 10 சீட் எக்ஸ்ட்ரா. இங்க 10 ஏறும், அங்க 50 ஏறும். இந்திரா காந்தி தள்ளி போட்டாங்க, வாஜ்பாய் தள்ளி போட்டாரு. மோடியும் தள்ளி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது மிகப்பெரிய டவுட் தான். ஏன்னா அவங்க வந்து அந்த காஸ்ட் ஆஃப் 71ல இந்திரா காந்தி இதை வந்து தள்ளி போட்டாங்க 30 வருஷம். வாஜ்பாய் 25 வருஷம் தள்ளி போட்டாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேக்குற மாதிரி மோடி இன்னும் ஒரு 25 வருஷம் தள்ளி போட்டாரா, நாளைக்கும் அதே சிக்கல் இன்னும் அப்படியே இருக்கதான் செய்யும். காவேரி எப்படி, முல்லை பெரியார் எப்படி, நமக்கு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தேர்தல் வியூக கணிப்பாளர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு கபில் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் கபில். தேர்தல் நேரத்துல அதிகமா உங்களை சந்திப்போம். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் விவகாரம் தேர்தலை ஒட்டி தான் இதெல்லாம் நடக்குது. அதாவது வாக்குகளை குறிவைத்து தான் இந்த மாதிரி இந்த தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்றது, குறைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பிஜேபி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தேர்தல் வியூக கணிப்பாளரா நீங்களும் டீலிமிட்டேஷன் அதுக்காக தான் பிஜேபி பண்ண போறாங்களா? டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை என்பதை பிஜேபி செய்ய திட்டமிட்டு இருக்கிறதா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? முதற்கட்டமா தமிழ்நாடு முதலமைச்சர் இதை முன்னெடுத்து ஒரு பெரிய கூட்டத்தை தென் மாநிலம் பாதிக்கும்ன்றாரு. உங்களுடைய பார்வையில் ஓட்டரசியலுக்காக இந்த டீலிமிட்டேஷன் வருமா? இல்ல, இது வந்து ஆக்சுவலி இன்னும் வந்து பிஜேபி கவர்மெண்ட் இன்னும் ஒரு பாலிசி டிசிஷன் இன்னும் எடுக்கல. ஒரு சில பேர் சொல்றாங்க இன்னும் ஜேபிசியில வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. பட் அவங்க வந்து சப்போஸ் எடுத்துட்டு வந்தா சடனா எடுத்துட்டு வருவாங்க. அது வந்து நம்ம முதலமைச்சர் வந்து எப்படியோ கணிச்சிருக்காரு. எந்த மோஸ்ட்லி நிறைய கான்ட்ரவர்ஷியல்ஸ் பில் வந்து உடனடியாக யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் எடுத்துட்டு வர ஒரு ஸ்டைல் வந்து பிஜேபி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து முன்கூட்டியே இவங்க வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகி ஸ்மெல் பண்ணி அவங்க வந்து இது வந்து அவங்களுக்கு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல வந்து அதனால தான் பண்றாங்கன்னா கண்டிப்பா அதனால தான் பண்றாங்க. டிஎம்கே பொறுத்தளவுல இதுல வந்து ஆனா அது அப்படிதான் பண்ணணும். ஏன்னா அவங்க அரசியல் கட்சி நடத்துறாங்க, என்ஜிஓ நடத்தல. அரசியல் பண்றாங்கன்னா எல்லா கட்சியும் தான் அரசியல் பண்றாங்க. பட் இந்த அவங்க அரசியல் பண்ற விஷயத்துல நியாயம் இருக்கா இல்லையான்றதுதான் முக்கியம். இதுல இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ல ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. இப்போ பாப்புலேஷன் வைஸ் நீங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு உட்பட பல எல்லா சதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸும் பிளஸ் ஒரு சில நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் லைக் ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப்,
ஒரு சில நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் வந்து சீட்டுகள் இழக்க வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஓகே. அது மிகப்பெரிய த்ரெட்டு தான். ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நேஷனல் வைஸ் பாலிசி டிசிஷன்ஸ் வந்து லோக்சபால தான் எடுக்கப்படுது. அந்த லோக்சபால தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷன் பர்சன்டேஜ் சதவீதம் குறைஞ்சிடுச்சுன்னா தமிழ்நாட்டோட எந்த நலனுக்குமே இப்போ இருக்கிற பர்சன்டேஜ்னாலே மிகப்பெரிய விஷயங்கள் நிறைய பண்ண முடியல. இப்போ இன்னும் குறைஞ்சிருச்சுன்னா தமிழ்நாடு பொலிட்டிக்கலி இர்ரெலவெண்ட் ஆயிடும். அரசியல் ரீதியா எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்லாம தமிழ்நாடு ஸ்டேட் வந்து வஞ்சிக்கப்படும்ன்றது அவங்க வைக்கிற வாதம். அதுல உண்மையும் இருக்கு. இல்லைங்க, பாப்புலேஷன் வைஸ் எடுக்க போறாங்களா அல்லது விகிதாச்சார அடிப்படையிலான்றது நமக்கு எதுவுமே இல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டது பாப்புலேஷன் வைஸ் தான். ஓகே. இது பிஜேபி வெறும் பாப்புலேஷன் வைஸ் மட்டும் இத முடிவு எடுத்துட முடியாது. இன்னும் சில சரத்துக்கள் இல்ல. ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் பாப்புலேஷன் வைஸ்ல தான் நீங்க எடுக்கணும். அதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதனாலதான் 1971ல வந்து இந்திரா காந்தியா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்க வாஜ்பாயா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அத கொஞ்சம் தள்ளி போட்டாங்க 30 years. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீலிமிட்டேஷனோட வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா 1953ல ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் ஆச்சு. ஓகே. அது அப்போ வந்து ஜஸ்டிஸ் சந்திரசேகர் ஐயர் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஸ் தலைமையில 494 சீட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க 1953ல. அதுக்கப்புறம் செகண்ட் டீலிமிட்டேஷன் 1963ல ஆச்சு. அது 1961 சென்சஸ் படி தான், பாப்புலேஷன் வைஸ் தான் அவங்க பண்றாங்க. அதுல 494 சீட்ஸ் இருந்ததை 522 எடுத்துட்டு வராங்க. 522. ஆமா. அதே மாதிரி 1973ல தேர்ட் டீலிமிட்டேஷன் ஆகுது. இதுல இது ஜஸ்டிஸ் ஜேஎல் கபூர் அவரோட தலைமையில 522 சீட்ஸை 543 இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுதான் கடைசி. 543 தான் கடைசி. அதுக்கப்புறம் அதை 30 இயர்ஸ்க்கு தள்ளி வைக்கிறாங்க. அடுத்தது 2002ல வருது. அது வாஜ்பாய் வந்து இன்னும் வந்து 25 இயர்ஸ்க்கு தள்ளி வைக்கிறாங்க. ஸோ 26 இயர்ஸ் வரைக்கும் 84th அமெண்ட்மெண்ட் படி பாப்புலேஷன் வைஸ்ல தான் பண்ணணும். இப்போ திமுக உட்பட அந்த ஜேஏசி ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, ஃபேர் டீலிமிட்டேஷன் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி புதிய அந்த ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்கறது ஒன்னு 1971ஓட சென்சஸ் படி பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த சீட்ஸை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க அதை வந்து இன்னும் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு தள்ளி வைக்கணும். as long as நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ற வரைக்கும். ஸோ இந்த இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்து ஃபுல்லா தரவுகளை செக் பண்ணும்போது 1973 இந்திரா 1973 அப்பவே இது வந்து பாப்புலேஷன் குறையும்னு அப்படி ஒரு அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து அப்படி தள்ளி வச்சது தான். ஆமா குறைக்கணும். 1973ல இதை பண்ணி 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏன் தள்ளி வச்சாங்கன்னா அவங்க அந்த ஃபேமிலி பிளானிங் இதை உருவாக்குனாங்க. அந்த பாலிசியை உருவாக்கி அவங்க எல்லா மாநிலங்களையும் ஃபேமிலி பிளானிங் கண்ட்ரோல் பண்ணணும்ன்றத உத்தரவிட்டாங்க. அதை சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ப்ராப்பரா அதை பண்ணியிருக்கிறாங்க. நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் அதை பண்ணலன்றதான் உண்மை. ஒரு சில ஐ திங்க் உங்க இன்டர்வியூல தான் ஒரு பிஜேபியோட ரெப்ரசன்டேட்டிவ் சொன்னாரு, இந்திரா காந்தியோட ஃபேமிலி பாலிசி வந்து ஏதோ ரொம்ப அது ரொம்ப ஒஸ்டான விஷயம் அப்படின்னு. அசோத்தாமன் அது ஆக்சுவலி கடந்த 10 வருஷமா நார்த் இந்தியால பாஜக அரசியல் இதுதான். ஃபேமிலி பிளானிங் எடுத்துட்டு வரணும் தான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா மிகப்பெரிய முதலமைச்சர் உட்பட பாஜக முதலமைச்சர்கள் உட்பட எல்லாருமே ஃபேமிலி பிளானிங் எடுத்துட்டு வரணும். 2 சைல்டு பாலிசி தான் கம்பல்சரி. ஏன் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்தும் சொல்லியிருக்காரு. ஓகே. என்ன ஆனா அந்த பாலிசி வந்து ஒரு தவறான பாலிசின்னு வச்சுங்க. சப்போஸ் இப்போ எடுத்துட்டு வந்தா, ஏன்னா சைனால இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க, ஃபெயிலியர் ஆச்சு. ஜப்பான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க, ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ ஃபேமிலி பிளானிங் வந்து அதை வந்து சொல்யூஷன் கிடையாது. ஒரு பாலிசி ஆஸ் அ ஒரு சமூகமா நம்ம அது பண்ணலாமே தவிர பாலிசி டிசிஷனா அது எடுத்துட்டு வர்றது வந்து மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும். ஜெண்டர் ரேஷியோல உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏஜ் வந்து அதிகமாக கூடும். ஆவரேஜ் ஏஜ் இந்தியா வந்து ஒரு யங் பாப்புலேஷன். ஆவரேஜ் ஏஜ் வந்து 35 to 40 தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா அதுவே வந்து இப்ப மிகப்பெரிய நாடுகள்ல அந்த ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. இளைஞர்கள் நிரம்பிய நாடு இந்தியா. ஆமா இளைஞர் நிறைய. அதே மாதிரி நீங்க சவுதி அரேபியாவும் எடுத்துங்க, பாகிஸ்தானும் எடுத்துங்க, பங்களாதேஷும் எடுத்துங்க. இவங்க எல்லாருமே
ஒரு யங் பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி. அது மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகே, இந்த அட்வான்டேஜை யூஸ் பண்றதுதான் அட்மினிஸ்ட்ரேஷனோட வேலையா இருக்கணும். இப்போ மிகப்பெரிய பிறப்பு விகிதம் கட்டுப்படுத்தல்ன்றதே தப்புன்றீங்களா? அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதாவது அதோட இம்ப்ளிகேஷன் என்னவா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு யங் பாப்புலேஷன் அதிகமாக இருந்தது. இப்போ நம்ம ஏஜிங் பாப்புலேஷன் ஆயிட்டு இருக்கோம். அது உண்மைதான். அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய த்ரெட் இருக்கு. இன்னைக்கு வந்து வட இந்தியாவிலேருந்து ஆளுங்க வராங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வரலன்னா தமிழ்நாடு இயங்காது. சரி, இன்னைக்கு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா லேபர்ஸும் வந்து நார்த் இந்தியன் லேபர் தான். அவங்கள நம்ம கண்ணியமா தான் நடத்தணும். அவங்கள வந்து நம்ம ரொம்ப கேவலமா பேசுறதோ இழிவா பேசுறதோ இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களாலதான் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது, தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில இப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு யங் பாப்புலேஷன் இருந்தது. அந்த யங் பாப்புலேஷனை நம்ம என்ன பண்ணோன்றதான் முக்கியம். அவங்கள எடுகேட் பண்ணோம், அவங்கள ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். இப்போ வரைக்கும் அதை பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து அந்த நான் முதல்வன் ஸ்கீம் மாதிரிலாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்லாம் ஒரு நல்ல ஸ்கீம் தான். ஸோ அதை வந்து இப்போ உத்தரப்பிரதேஷ் மாதிரி மாநிலங்கள், நார்த் இந்தியாவில் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் அந்த மாதிரி மாநிலங்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அங்க இருக்கிற எஜுகேஷனல் பாலிசியில ஒரு மாற்றம் வர வேண்டிய தேவை இருக்கு. அங்க மிகப்பெரிய பிரச்சனை எஜுகேஷன் தான். அங்க இப்போ அந்த லாங்குவேஜ் ஃபார்முலாவும் நிறைய இப்போ டிபேட் ஆச்சு. 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவோட அங்க 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவே இம்ப்ளிமெண்டா இல்லை. எங்க உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், அதாவது பேப்பர் ரீதியா இம்ப்ளிமெண்டா இருக்கு 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. ஆனா பசங்களுக்கு ஒரே ஒரு மொழி தான் தெரியும், அது ஹிந்தி மொழி மட்டும் தான். ஆனா ஹிந்தி மொழியும் முழுசா தெரியாது. ஏன்னா அவங்களுக்கான நிறைய ரீஜனல் லாங்குவேஜ், மைத்திலி இருக்கு, போஜ்புரி இருக்கு, அவதி இருக்கு, ராஜஸ்தானி இருக்கு, புந்தேல்கண்டின்னு இருக்கு, நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ அதுவும் ஹிந்தி தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சே தவிர அவங்களோட இங்கிலீஷ் இல்லாதனால அவங்க மிகப்பெரிய அளவுல சாதிக்க முடியல. அதாவது அங்க மிகப்பெரிய அளவுல இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்க போய் கம்பீட் பண்ண முடியல. சரி சரி. நம்முடைய எம்பிக்கள் குறையுமா ஏறுமான்ற விவாதம் தான் இப்ப அதிக பேசு. ஆமா. பட் நம்ம இப்ப முன்னெடுக்கிறாங்கல்ல, இந்த திமுக எடுத்திருக்கிறது முன்னெடுப்பு ஒரு பெரும்பாலானுடைய பார்வை ஒரு அரசியலா தான் அவங்க கொண்டு போறாங்க அப்படின்னு தான் பாக்குறாங்க. பிஜேபி இதை எப்படி அணுக போகிறது? என்ன திட்டம்? அவங்க இப்ப 26 டென்யூர் முடியுதுன்னா இப்பவே அதுக்கான, ஏன்னா இவங்க பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க, இதை முதல்ல ஸ்மெல் பண்ணி வேகமா அரசியலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னும் போது அதை எப்படி இல்ல, கடந்த சாட்டர்டே இருந்தாலும் ஐ மீன் ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாளும் வந்து லோக்சபா ராஜ்யசபா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் லோக்சபா ராஜ்யசபா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து திமுக ஒரு காரணம், அதே சமயம் மற்ற காரணங்களும் அவங்க பிஜேபி எடுத்துட்டு வந்தாங்க, அந்த கர்நாடகா டிகே சிவா. பட் மெயின்லி வந்து திமுக தான் காரணம். அவங்க கேட்கறது என்னன்னா, give us a guarantee. நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத சொல்லுங்கன்றத சொல்றாங்க. ஒண்ணு அங்க ப்ரோ ரேட்டான்ற பேர்ல வந்து அமித்ஷா வந்து சொல்றாங்க. ப்ரோ ரேட்டானா குறையாதுன்றாங்க. அது எங்களுக்கும் தெரியும் குறையாது. அதனாலதான் உங்களுக்கு சீட்ஸ் வந்து அதிகம் பண்ணிருக்கீங்க. 848 சீட்ஸ் ஏதோ லோக்சபால போட்டிருக்கீங்க, அதிகப்படுத்திருக்காங்க. குறையாதுன்னு எங்களுக்கு தெரியும். பிரச்சனை குறையாதுன்றது இல்லை, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு தான் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா இருக்கு, ஸ்டேட் வைஸா எடுத்திருக்கீங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி வைஸா போலாமே. 1971 படி ஆவரேஜ் கான்ஸ்டிடுவன்சி சைஸ், ஒரு தொகுதியில ஆவரேஜா எவ்வளவு மக்கள் இருந்திருக்காங்கன்ற ஒரு டேட்டா நாடாளுமன்ற தொகுதியில. உத்தரப்பிரதேஷ்ல 10,39,000 10,39,000 பேர் வந்து ஒரு தொகுதியில ஆவரேஜா இருந்திருக்காங்க 1971. தமிழ்நாட்டுல 10,56,000 இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல அதிகமா இருந்திருக்காங்க. ஆமா, அங்க 80 இருந்தது, 85 இருந்தது. ஏன்னா அப்போ வந்து உத்தரகாண்டும் இன்க்ளூடிங்கா இருந்தது உத்தரப்பிரதேஷ்ல. இங்க 40 சீட்ஸ்ல 39 சீட்ஸ்ல 10,56,000 இருந்தது. அதே மாதிரி நீங்க மகாராஷ்டிரால 11 lakhs, மத்திய பிரதேசல 11 lakhs, அந்த மாதிரி ஆவரேஜ் பர் கான்ஸ்டிடுவன்சிக்கு இருந்தது. ஆவரேஜ் 10 லட்சம் 11 லட்சம் ஒரு தொகுதிக்கு. அதுதான் பாப்புலேஷன் இந்தியா முழுக்க. இந்தியா முழுக்க வந்து 10,58,000 ஆவரேஜ் டோட்டல் இந்தியா. ஓகே, இருந்தது 71 73 அந்த சமயத்துல 71 2025ல தமிழ்நாடோட ஆவரேஜ் பாப்புலேஷன் பர் கான்ஸ்டிடுவன்சி 19,76,000. 15 லட்சத்துல இருந்து 17 லட்சம் வருமா? ஆவரேஜ். அது வந்து ஒவ்வொரு, அதாவது ஒரு தொகுதியில வந்து 6-7 lakhs இருந்தாலும் ஒரு சில தொகுதியில வந்து இப்போ ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மாதிரிலாம் வந்து மிகப்பெரிய கான்ஸ்டிடுவன்சி, அங்க அதிகமா வரும். பட் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 19 lakhs
76,000. அதாவது நாடாளுமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டுல 39, ஆவரேஜ் நாடாளுமன்ற தொகுதினா 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது. ஆமா, எல்லாம் சேர்த்தா ஒரு தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில 19 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. 10,56,000 இருந்தது 71ல. இப்போ 19,76,000 வருது. ஓகே. உத்தரப்பிரதேஷ்ல 10,39,000 சம்திங் இருந்தது. ஆமா, இப்போ 29,75,000 இருக்கு. டபுளா இல்ல ட்ரிபிளா தொட போகுது. சோ தமிழ்நாட்டுக்கும் அங்கதுக்கும் 10 lakh மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆவரேஜ் கான்ஸ்டிட்யூன்சி இல்ல ஆவரேஜ் ஒரு 15-16 லட்சம் அதிகமாவே போகுது. கரெக்ட். இப்போ சப்போஸ் டீலிமிட்டேஷன் ஆச்சுன்னா இப்போ உத்தரப்பிரதேஷோட ப்ரொஜெக்டட் சீட்ஸ் சப்போஸ் இப்போ 543 இருந்தா 80 சீட்ஸ் பிரசன்ட்ல இருக்காங்க. 91 சீட்ஸ் அவங்க மாறுவாங்க. அதாவது அது ரொம்ப கம்மியா சொல்றீங்க போல தெரியுது. இல்ல 543 இருந்தா டோட்டல் கான்ஸ்டிட்யூன்சி 543 இருந்தா 80 சீட்ஸ் இருக்குல்ல, அது 91 மாறும். தமிழ்நாட்டோடது 39 31 இறங்கும். ஓகே. 540 அதுவே வந்து 848 இருந்தா 80 சீட்ஸ் வந்து 143 மாறும். பீகார் 40 சீட்ஸ் வந்து 79 மாறும். ராஜஸ்தான் 25 சீட்ஸ் இருக்குது 50 மாறும். டபுளா மாறும். 100% இன்க்ரீஸ். ஓகே. தமிழ்நாடு 39 இருக்கிறது 49 மாறும். 10 சீட் எக்ஸ்ட்ரா. இங்க 10 ஏறும், அங்க 50 ஏறும். இதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுவே வந்து நீங்க பெர்சன்டேஜ் அடி வாங்குறது ரொம்ப எந்தெந்த ஸ்டேட் ரொம்ப இதுல பெர்சன்டேஜ் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷோட பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி பர்சன்டேஜ் அதாவது இப்போ 14%, 14.3% இருக்கு. சப்போஸ் டீலிமிட்டேஷன் ஆட்டுனா 17% ஆகும். ஆனா தமிழ்நாடோடது 7.18% இருக்கு. அது 5.6 குறையும். பீகாரோடது 7.3 இருக்கு, 9.67 மாறும். மகாராஷ்டிராவோடது 0.1% ஏறும். அதே மாதிரி நீங்க மத்திய பிரதேஷ் வந்து 2% ஏறும். கர்நாடகா 1% இறங்கும். குஜராத் 1% ஏறும். ராஜஸ்தான் 1.5 சம்திங் வந்து இறங்கும். இந்த மாதிரி சதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து டிராஸ்டிக்கலா இதுல நினைக்கிறேன். ஆமா, சப்போஸ் கேரளால வந்து 848 வந்து எடுத்தீங்கன்னா, அதாவது 543 இல்ல 848. இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடு 39 இருக்கு, 49 மாறும். கேரளால 20 சீட்ஸ் இருக்கு. சப்போஸ் டீலிமிட்டேஷன் 20 சீட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சீட்டும் பிளஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. அவங்களோட எவ்வளவு 848. அதே சேம் 543 இருந்தா அவங்களோட இது என்ன ஸ்டேஜ்? 543 இருந்தா 8 சீட்ஸ் குறையும், 12 மாறும். 12 தான் அவங்களுக்கு 8 சீட்ஸ் குறைஞ்சிரும். ஸோ இது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஃபெடரல் கண்ட்ரில வந்து மிகப்பெரிய த்ரெட் தான். ஓகே. இதை வந்து பாஜக எல்லாரும் இல்ல என்டிஏ இருக்கிற கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க இது வந்து கிடையாது, இந்த மாதிரி ஆகாது. சிம்பிள் விஷயம், வாட் வாஜ்பாய் டிட் அண்ட் வாட் இந்திரா காந்தி டிட், அதை நீங்க பண்ணுங்க. இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு சாமானியனா கேட்கிறேன். 71ல இந்திரா காந்தி இதை வந்து தள்ளி போட்டாங்க 30 வருஷம். வாஜ்பாய் 25 வருஷம் தள்ளி போட்டாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேக்குற மாதிரி மோடி இன்னும் ஒரு 25 வருஷம் தள்ளி போட்டாரா, நாளைக்கும் அதே சிக்கல் இன்னமும் அப்படியே இருக்கதான் செய்யும். காவேரி எப்படி, முல்லை பெரியார் எப்படி, நமக்கு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கு சொல்யூஷன் இப்போ சொல்யூஷன் இவங்களே சொல்லலாம் இல்ல, நீங்களே கூட ஒரு ஐடியா சொல்லலாம் இல்ல. இப்போ எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. சொல்லுங்க. என்னோட சொல்யூஷன் என்னன்னா, ஜிஆர்சி குரூப் ரெப்ரசன்டேஷன் கான்ஸ்டிட்யூன்சின்ற ஒரு கான்செப்ட் வந்து சிங்கப்பூர்ல இருக்கு. ஜிஆர்சி குரூப் ரெப்ரசன்டேஷன் கான்ஸ்டிட்யூன்சின்னு இருக்கு. ஆனா அவங்க அதை எடுத்துட்டு வந்தது அது வேற விஷயத்துக்காக. அதாவது சிங்கப்பூர்ல வந்து ஆல்ரெடி அது ஒரு சின்ன கண்ட்ரி, பட் சைனீஸ் தான் மிகப்பெரிய டாமினேட். சைனீஸ் எத்னிசிட்டியில இருக்கிறவங்க தான் டாமினேட்டட் பாப்புலேஷன். அங்க இருக்க தமிழர்கள், இந்தியர்கள் மற்றும் மலாய் மக்கள் அவங்கெல்லாம் வந்து இது எந்த தொகுதி எடுத்தாலும் சிறுபான்மை தான். அவங்கள வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், அவங்களையும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்கு எடுத்துட்டு வரணுன்றதுக்காக 1970ஸ்லயோ 80ஸ்லயோ வந்து அவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க, ஜிஆர்சின்ற ஒரு அமெண்ட்மெண்ட். அதுல 14 கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல ஜிஆர்சி கான்ஸ்டிட்யூன்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்நாடு கான்டெக்ட்ல சொல்லணும்னா, இப்போ மத்திய சென்னை இருக்கு. மத்திய சென்னை தொகுதியில தயாநிதி மாறன் தான் எம்பி. இப்போ சப்போஸ் அவர் எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னா அவரோட சேர்ந்து 3 பேர் அந்த கான்ஸ்டிட்யூன்சில எம்பிஸா நிப்பாங்க. அவங்களுக்கு ஏரியாஸ் டிவைடடா இருக்கும், ஆனா அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிட்யூன்சி ஒன்னா தான் இருக்கும். அதுதான் 3 பேர் அவங்களோட சேர்த்து 4 பேர் இல்ல 5 பேர் இருக்காங்க.
அதுல வந்து ஒருத்தர் எஸ்சி, அங்க வந்து வேற, அங்க வந்து ஒருத்தர் இந்தியன், அங்க ஒருத்தர் இந்தியன், ஒருத்தர் முஸ்லிம், மலாய் முஸ்லிம், இன்னொருத்தர் விமன் ரெப்ரசன்டேஷன். ஆமா, சிங்கப்பூர்ல. அந்த மாதிரி இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எஸ்சி. அது எப்படி தேர்தல்ல தேர்ந்தெடுக்கிறது? அதுதான் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எஸ்சி, ஒருத்தர் முஸ்லிம், ஒருத்தர் விமன், இந்த மாதிரி 4 பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு போடுற ஓட்டு ஒண்ணுதான். நான் வந்து தயாநிதி மாறன் அண்ட் டீம், திஸ் குரூப் ஆஃப் எம்பிஸ்க்கு நான் ஓட்டு போடுறேன். அதே மாதிரி இவங்களோட ஓட்டு இருக்கு இல்லையா, லோக்சபால ஓட்டு போடுவாங்க பாருங்க, இவங்களோட ஓட்டும் ஒண்ணுதான். ஆனா நீங்க அவங்களுக்கு கான்ஸ்டுவன்சி வளர்ச்சி நிதி இருக்கு இல்லையா, பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சி, அது நீங்க 5 ஒரு எம்பிக்கு 5 crores, அவங்களுக்கு 25 crores கொடுத்துருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு 25 crores கொடுத்துருங்க. அவங்க ஒரு எம்பி வந்து எக்மூர் கான்ஸ்டுவன்சியும் அண்ணா நகர் கான்ஸ்டுவன்சி பார்த்துக்கிட்டோம், இன்னொரு எம்பி சேப்பாக் அண்ட் ஹார்பர் பார்த்துக்கணும், அதுல எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இது பேர் என்ன? குரூப் ரெப்ரசன்டேஷன் கான்ஸ்டுவன்சின்ற இது வந்து இதுதான் பர்ஃபெக்டா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு ஆப்ஷன். இதை நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் ஆஃப் அவங்க சொல்றது என்னன்னா 30 MPs. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் மிகப்பெரிய கான்ஸ்டுவன்சி பாப்புலேஷன் வைஸ்னா மல்காஜ்கிரி, ரேவந்த் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவரு எம்பியா இருந்த கான்ஸ்டுவன்சி, அதாவது சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி எம்பியா இருந்தார் அவர். மல்காஜ்கிரி தெலுங்கானால, ஹைதராபாத் பக்கத்துல இருக்க கான்ஸ்டுவன்சி. 37 lakhs இது எலக்டோரேட் மட்டும் வாக்காளர்கள் இந்தியாவிலே, அதுதான் அதிகம். இருக்கிறதுலே சின்ன கான்ஸ்டுவன்சினா லக்ஷதீப் 49,000. ஆமா, இருக்கிறதுலே கம்மியா இருக்கிற கான்ஸ்டுவன்சி. அங்க 15,000 ஓட்டு வாங்கினாலே ஒரு எம்பி ஆயிடலாம். அந்த மாதிரி ஒரு மல்காஜ்கிரியில எம்பி யாரு இப்போ தெலுங்கானா? இப்போ வந்து ஒரு காங்கிரஸ் எம்பி தான். அதுல வந்து ஒரு பை எலெக்ஷன்ல காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க, பேர் ஞாபகம் இல்ல. பட் அதுல வந்து ரேவந்த் ரெட்டி அங்க ஜெயிச்சாரு அவரு. அங்க வந்து 37 lakhs வந்து அவங்க பிஜேபி சைடு அவங்க சொல்றதே ஒரு சில இடத்துல 20 லட்சம், 30 லட்சம், 25 லட்சம் அல்லது 10 லட்சம் பேருக்குன்னா ஒரு எம்பி இருக்காங்க. ஏன்னா உலகம் முழுக்கவே இந்தியா மட்டும் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட், தி ஹையஸ்ட் இன் ரெப்ரசன்டேட்டிங் பார்லிமெண்ட் இது கான்ஸ்டுவன்சி வைஸ். ஏன்னா நீங்க யூகே எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் தான் எலக்டோரேட்டே, அதுக்கு ஒரு எம்பி, அதாவது மொத்த எலக்டோரேட்டே அவ்வளவுதான். அதுவே நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு 50,000 உங்களுக்கு எலக்டோரேட்டே. இன்னும் சின்ன கண்ட்ரிஸ்லாம் இருக்கு, பட் அஸ் அ மீடியம் கண்ட்ரிஸ்னா நீங்க யூரோப்பியன், சுவிட்சர்லாந்து, நெதர்லாண்ட்ஸ், நார்வே, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப கம்மியான கான்ஸ்டுவன்சி தான் இருக்கு. அப்படிதான் இருக்கணும். பட் அங்க இருக்கிற சிஸ்டம் வேற, இங்க இருக்கிற சிஸ்டம் வேற. இப்போ நம்ம ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல, முழுமையான ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஸ்லைட்லி ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இதுல வந்து அவங்க சொல்றது ஒரு எம்பி வந்து எப்படி இவ்வளவு பெரிய ஜனத்தொகையை பார்ப்பாங்க. அதுக்கு தாங்க ஒரு எல்லாருக்குமான சம பகிர்வு கொடுப்பதற்கான ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கு. அது ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், அதே போல சரியா பிரிக்கணும், யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் ஏதேனும் வாய்ப்புகளை முன்னெடுப்பாங்களான்னு நான் கேட்கறேன். அதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதுதான் வந்து இவங்க கேட்கறாங்க. இப்போ 7.18% தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷன், அந்த 7.1% 7.1%ஆவே இருக்குமான்றதான் மிகப்பெரிய. அது குறையாதுன்ற அண்ணாமலை போன்றவர்கள் பேசும்போது அது சொல்றாரு. இல்ல யாருமே அதை சொல்லல. அது அவங்க சொல்றாங்க. அது எனக்கு பேப்பர்ல வேணும்ல. நீங்க வந்து யாரு? நீங்க கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இல்ல. சரி. ரெண்டாவது பார்லிமெண்ட்ல சொல்லவும் இல்ல, அமித்ஷாவும் சொல்லல. அது சப்போஸ் சொன்னா இந்த பிரச்சனைக்கே மொத்தமா முற்றுப்புள்ளி வச்சிடலாம். பிஜேபிக்கும் மிகப்பெரிய எலக்டோரல் பெனிஃபிட்டே கிடைக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷன். சப்போஸ் இது ஒரு சொல்யூஷன் கொடுத்தா உண்மையிலே ஒரு எலக்டோரல் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்திரா காந்தி தள்ளி போட்டாங்க, வாஜ்பாய் தள்ளி போட்டாரு, மோடியும் தள்ளி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது மிகப்பெரிய டவுட் தான். ஏன்னா அவங்க வந்து அந்த காஸ்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அவங்கெல்லாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிஜேபியோட மிகப்பெரிய களம். அது தமிழ்நாடு களம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கிறா. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட்டா உருவாக்க பார்ப்பாங்களா அது பொலிட்டிக்கல் பார்ட்டி. பட் இதை தள்ளி போட பார்ப்பாங்களான்றது மிகப்பெரிய டவுட் தான். பட் அட் த சேம் டைம் ஒரு எம்பியோட வேலை வந்து ரோடு சரி பண்றது, லைட் சரி பண்றது கிடையாது. அவன் நேஷனல் டிசிஷன் எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டிடுவன்சி இருக்கு. ஸோ நமக்கு தேவை அசெம்பிளி சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப தேவை. நீங்க கேடிஆர், ரேவந்த் ரெட்டி அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டில சொன்னதே அதுதான். அசெம்பிளி சீட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலே நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு மாற வாய்ப்பு. நீங்க சொல்றது சட்டமன்ற தொகுதிகளை. ஆமா, சட்டமன்ற தொகுதியை இன்க்ரீஸ் 234 கான்ஸ்டிடுவன்சி இருக்கும்.
அதுல வந்து மிகப்பெரிய கான்ஸ்டிடுவன்சிலாம் வந்து உங்களுக்கு 4.5 lakh 5 lakh votes வரைக்கும் போகுது. ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கிறதுல மிகப்பெரிய கான்ஸ்டிடுவன்சி, மாதவரம் மிகப்பெரிய கான்ஸ்டிடுவன்சி. அதே மாதிரி கொளத்தூர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன கான்ஸ்டிடுவன்சி, கொளத்தூர் அண்ட் சேப்பாக்கம். ஸோ அதை வந்து நீங்க அந்த சைட்ல, அதாவது ஒரு கான்ஸ்டிடுவன்சில 2 lakh 3 lakh ஓட்டு இருக்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இது அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சி சட்டமன்ற தொகுதியை உருவாக்குனா அவங்க வந்து நல்லா செயல்படலாம். அதே மாதிரி அது கீழே இருக்கிற இது மேயர்ஸ், அதுக்கப்புறம் கவுன்சிலர்ஸ், அவங்களுக்கான பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதே மாதிரி டீசென்ட்ரலைசேஷன் தான் ரொம்ப முக்கியம் இந்தியாவில். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டெவலப்டு கண்ட்ரினா எவ்வளோ நீங்க டீசென்ட்ரலைஸ்டா உங்க பவர்ஸை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு கண்ட்ரி ஈஸியா டெவலப் பண்ண முடியும். எல்லா பவர்ஸையும் ஒரே சென்டர்ல வந்து குவிச்சுக்கிட்டு இருந்தா எந்த கண்ட்ரியும் டெவலப் ஆகும். தொகுதி மறுவரை என்பது தேவையா தேவையில்லையா? இப்போதைக்கு தொகுதி மறுவரையை விட ரொம்ப தேவையானது விஷயம் வந்து டீசென்ட்ரலைசேஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, அதிகாரத்தை பங்கிருக்கணும். யூனியன் கவர்மெண்ட் அவங்களோட பவர்ஸை ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கணும், ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட பவர்ஸை முனிசிபாலிட்டிஸ் பஞ்சாயத்துக்கு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர இந்த டீசென்ட்ரலைசேஷன் மூலமா ரெண்டாவது ஃபண்ட்ஸ் டெவல்யூஷன், டாக்ஸ் டெவல்யூஷன்லயும் தமிழ்நாட்டுக்கும் சதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு டிக்டேட் பண்றாங்க. அதை விட ரொம்ப முக்கியமா பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கணும். இந்த அமௌண்ட் கொடுக்கணும், இந்த அமௌண்ட் இந்த செக்டர் இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க எஜுகேஷன்ல மட்டும் தான் செலவு பண்ணணும். ஓகே, அதை தாண்டி வேற எதுக்கும் செலவு பண்ணக்கூடாதுன்ற கண்டிஷனோட நீங்க டாக்ஸ் டெவல்யூஷன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அங்க எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம வேற பல விஷயத்துல அரசியல் ரீதியான விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றதால அதுல வந்த வினை தான் இது. மோடி அமித்ஷா எடுக்க போகும் முடிவுகள் என்னவா இருக்கும் இந்த டீலிமிட்டேஷன்? இல்ல, இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே வந்து பிஜேபி அண்ட் யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து மீடியால நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, முக்கியமா நேஷனல் மீடியால. ஆனா கடந்த ஒரு மாசமா வந்து ஸ்டாலின் தான் வந்து நேஷனல் மீடியாவுக்கு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது 3 language ஃபார்முலா அந்த பாலிசியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் NEP சர்வசிக்ஷா அபியான் அந்த டிபேட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தர்மேந்திர பிரதான் சொன்னது அதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கட்டும், பிளஸ் இந்த டீலிமிட்டேஷன் தொடர்ந்து நேஷனல் மீடியாவை வந்து நேரேட்டிவ் செட் பண்றக்கூடிய ஒரு வேலை வந்து திமுக கையில் எடுத்திருக்கு. அது ஸ்ட்ராட்டஜிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ் தான். அது இது பொலிட்டிக்கல் மூவ். ஆமா, பொலிட்டிக்கல் மூவ் தான். ஆனா அந்த பொலிட்டிக்கல் மூவ் அவங்களுக்கு லாபமா தான் முடியும், லாபமா தான் முடியும். அதாவது நீங்க எவ்வளவு ஏதோ நீங்க நேஷனல் மீடியால அங்க இருக்கிற ஆங்கர்ஸ் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றதாலேயே ஸ்டாலின் கவர்மெண்ட் வீக் ஆகாது, அதை இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆகும். ஏன்னா அவங்களோட நேரேட்டிவ் வந்து வேற, இங்க இருக்கிற நேரேட்டிவ் வேற. ஸோ அந்த நேரேட்டிவை அவங்க ஃபிக்ஸ் பண்றாரு இல்லையா, அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் தான். ஸோ அதை வந்து இவங்க இப்போ அவங்க மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கிறது பிஜேபி கவர்மெண்ட். இவங்க வந்து ஏதாவது இவங்க சொல்லிதான் ஆகணும். இவங்க லா எடுத்துட்டு வரல அதெல்லாம் முக்கியம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். அந்த சிக்கல் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போதைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்றதும் டவுட் தான். ஏன்னா பீகார் எலெக்ஷன் இந்த இயர் எண்ட்ல இருக்கு. ஸோ பீகார் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் வைஸ் எங்களுக்கு வேணும்னு வாங்க, அவங்களுக்கு சீட் குறையும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வைஸ் நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது ஒரு $1 million கொஸ்டின் தான். ஆமா, அரசியல் ரீதியா பிஜேபிக்கு திமுக ஒரு பெரிய தலைவலியை உண்டாக்கிட்டே இருக்காங்க. ஆமாதானே, பொலிட்டிக்கல் நரேட்டிவ் பர்ஸ்பெக்டிவ் வந்து ஏடிஎம்கே நம்ம அட்டாக் பண்றதை விட ஏடிஎம்கே அரசியல் எடுக்கிறத விட பிஜேபி அரசியல் நமக்கு எடுக்கணும் ஸ்டாலின். கரெக்ட். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சிய கவுண்டர் பண்றதுக்கு உங்களுக்கு நீங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி தான் மோடி கவர்மெண்ட். ஓகே, அந்த ஆன்டி இன்கம்பன்சி வச்சு இங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு த்ரெட் இருக்குன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவை உருவாக்குறாரு. அதுல உண்மையும் இருக்கு. ஸ்டாலின் எடுக்கும் தந்திர அரசியல். ஆமா, இது கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான், அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ராட்டஜி தான். அது திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நான் சொல்றேன். இதை வந்து நம்ம தவறான ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்ல முடியாது. அதுக்கு ஸ்ட்ராட்டஜினா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து போடுங்க. ஆமா ஆமா, இல்ல நீங்களே சொன்னீங்க ஏற்கனவே பிஜேபி வேற ஒரு நரேட்டிவ் கொண்டு போய் அவங்க ஒரு அரசியல் பண்ணுவாங்க. ஆமா, நீங்க பண்ணுங்கன்ற. இப்போ 3 language ஃபார்முலா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, இவங்க 2 language ஃபார்முலா ஸ்டப்பனா நிக்கிறாங்க. இதுக்கு அதோட ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க, தமிழ் மொழியை காப்போம் அப்படின்றது ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க 3 language ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்,
நம்ம வந்து அதை நாங்க ஆட்சிக்கு வந்தா இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அந்த நேரட்டிவை நீங்க உங்களை தள்ள வச்சுறாருல. கரெக்ட் கரெக்ட். அதை நீங்க தான் போய் ஸ்டக் ஆகுறீங்க, அவர் ஸ்டக் பண்ணல. ஸோ அது வந்து அவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஆடணும், நீ அவங்க அரசியல் ஜெயிக்கணும்னா. பட் ஸ்டாலின் இஸ் டூயிங் அ வெரி குட் மூவ். அது எனக்கு பொறுத்தவரைக்கும் அதுதான். ரைட். டீலிமிட்டேஷன் குறித்து தரவுகளோடு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. 1953 எப்ப இருந்து நமக்கு இந்த டீலிமிட்டேஷன் வரையறுக்கப்பட்டதுன்றத அன்றிலிருந்து நீங்க டேட்டாவா எடுத்து சொல்லியிருக்கீங்க. இதில் பல அரசியல்கள் இருக்கிறது. நீங்க சொல்லியிருக்கிறத மக்களுக்கு கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி கஃபீல். தேங்க்யூ.